வந்து சேர குறைந்தது ஒரு 14 நாள் ஆகும், அதிகபட்சம் 15 நாள் ஆகும் என்பது அந்த மக்களுடைய பயண கணக்கு. 15வது நாள் மதீனாவினுடைய எல்லை வரை அந்த மக்கள் வந்து காலையிலிருந்து மாலை வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து அமர்ந்து ஏமாற்றத்தோடு 3 நாள் சென்றிருக்கிறார்கள். இந்த 3 நாள் பயண கணக்கில் ஏன் அதிகமானது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து புறப்பட்டு நேராக மதீனா செல்லவில்லை. தௌர் என்கிற குகையில் 3 நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தார்கள். அந்த 3 நாள் பயணத்திலே கூடி போனது. அது அந்த மக்களுக்கு தெரியவில்லை. அந்த மக்கள் தினசரி காலையிலே வந்து ஒரு கூட்டம் இருந்து அமருவார்கள், மாலையிலே திரும்ப வெறும் ஏமாற்றத்தோடு செல்லுவார்கள். இப்படியே இருக்கும் பொழுதுதான் ஒரு யூதன் வந்து சொன்னான், மக்காவிலே இருந்து இறை தூதர் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இறை தூதர் வந்து விட்டார் என்று சொன்னவுடன் மக்கள் எல்லாம் மிகுந்த ஒரு ஆரவாரத்தோடு மதீனாவினுடைய எல்லையில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாராட்டி வரவேற்றார்கள். அந்த சம்பவம் ஹதீஸ்களிலே நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்தான் நபியோ என நினைத்து மக்கள் ஒரு சாரார் கை கொடுத்து சலாம் கொடுத்தவுடன் நான் அல்ல இறை தூதர், இவர்தான் இறை தூதர் என்று சொன்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் ஹதீஸ்களிலே உண்டு. மதீனாவுக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூஃபாவிலே ஒரு வாரம் தங்குகிறார். மதீனத்து தோழர்கள் எல்லாம் போய், இது மதீனாவினுடைய புறநகர் பகுதி, முறையான பாதுகாப்பு இல்லாத ஒரு பகுதி, ஆகவே நீங்கள் மதீனாவுக்குள் வந்து விடுங்கள் என்று சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார்கள் மதீனாவிலே உண்டு, தாய் வழி சகோதரர்கள், அவர்களை எல்லாம் அழைத்து வர சொல்லி அவர்களுடைய தலைமையின் கீழ் அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்குள் நுழைந்த சம்பவம் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களிலே நீங்கள் பார்க்கலாம். தெருவெங்கும் மக்கள் கூட்டம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை புகழ்கிற சப்தங்கள், மதீனா முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆரவாரம். மதீனத்து யூதர்கள் சொல்கிறார்கள், அன்றைக்கு அந்த மதீனத்து மக்களுக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சியை போல ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் குடிபெயர்ந்த காலத்திலே இருந்து பார்த்தது கிடையாது. எங்கு பார்த்தாலும் தக்பீர் முழக்கங்கள், எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளங்கள். காரணம், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களும் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் மிகப்பெரிய இஸ்லாமிய மாற்றத்தை அந்த மதீனாவிலே உண்டாக்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் போவதற்கு முன்னதாக எல்லோரும் யா ரசூலல்லாஹ் எனது வீட்டிலே வந்து தங்குங்கள், எனது வீட்டிலே வந்து தங்குங்கள் என்று எல்லோரும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது ஒட்டகத்தை விட்டு விடுங்கள், எனது ஒட்டகம் எங்கு அமருகிறதோ அதுதான் எனக்குரிய இடம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒட்டகம் நடந்து வரும்போது அது நமக்குரிய வீட்டுக்கு அருகில் அமராதா, நம்முடைய வீட்டை தேர்வு செய்யாதா, அல்லாஹ்வுடைய ரசூல் நம்முடைய வீட்டிலே தங்க மாட்டாரா என்று எல்லா மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த வாய்ப்பு அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு முன்னால் போய் அமர்ந்தது. அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர் காலமெல்லாம் சொல்லுவார் அந்த சம்பவத்தை. மதீனாவுக்குள் நுழைந்தவுடன் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீடு எனது வீடு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்குரிய வீடு. அங்கே கொஞ்ச காலம் தங்கினார். மஸ்ஜித் நபவி எழுப்பப்பட்டது. அதை ஒட்டி தனக்குரிய வீடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொண்டார். சம்பவம் அதுவல்ல. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சம்பவம், எல்லோரும் அன்பளிப்பாக அவரவர்களுடைய சக்திகளுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பொருள்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். வாழ்த்துக்கள் சொன்னார்கள், முசாபஹா செய்தார்கள், நிறைய பிரார்த்தனைகளை செய்தார்கள், அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். இப்படி ஒவ்வொருவரும் நன்றி பாராட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சிறிய பாலகனாக இருந்த 10 வயது பாலகனாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கையிலே பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனது மகன் இனி உங்களுடைய பொறுப்பில் வளர வேண்டும். நான் அன்பளிப்பு செய்கிறேன் எனது மகனை. எனது மகன் இறை தூதருடைய பிரார்த்தனைக்கு ஆளாக வேண்டும். எனது மகனுக்கு ஆசிரியராக நீங்கள் இருக்க வேண்டும். எனது மகன் மார்க்கப்பட்டுள்ளவனாக வளர வேண்டும். எனது மகன் உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஆளாக வேண்டும். எனது மகனுக்கும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நிறைய நற்செய்திகள் கிடைக்க வேண்டும். ஆகவே எனது மகனை, பாசத்திற்குரிய மகனை, நேசத்திற்குரிய மகனை யா ரசூலல்லாஹ் இதோ நாங்கள் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம் என்றார்கள்.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்விலே 2 வகையான சந்தோஷம் உண்டு. அதில் முதல் வகையான சந்தோஷம், எனது தாயும் என்னை வளர்ப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொண்ட எனது தந்தையாகிய அபூ தல்ஹா அவர்களும் என்னை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்த அந்த நாளை நான் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன் என்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டிலே வளர்ந்தவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து எந்த அளவுக்கு மார்க்கத்தை படித்தார், உணர்ந்தார் என்றால் 2286 நபிமொழிகளை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியவர். 3 ஆண்கள், 3 சஹாபாக்கள், அதிகப்படியான ஹதீசுகளை அறிவித்தவர்கள் மொத்தம் 3 பேர். ஒன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய 180 நபிமொழிகளை புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மாமேதையாக திகழ்ந்தார். அதிகப்படியான குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் செய்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் நம்முடைய மக்களை எப்படி வளர்த்துகிறோம்? நம்முடைய மக்களுடைய வளர்ப்பில் எந்த அளவுக்கு நாம் அக்கறை செலுத்துகிறோம்? நம்முடைய மகன் உயர் படிப்பு படிக்க வேண்டும், வளரும் பொழுதே கூடுதலான ஆங்கில மொழியோடு நமது மகன் பேச வேண்டும். நமது மகன் வளர்கிற படிக்கிற படிப்புகள் உயர் ரகமான படிப்புகள், உலகத்து படிப்புகள், மேல் படிப்பு, பட்டப்படிப்பு என்று படித்து கை நிறைய சம்பளம் வாங்கி எனது மகன் அமெரிக்காவிலே படிக்கிறான், எனது மகன் ஐரோப்பாவிலே படிக்கிறான், எனது மகன் கை நிறைய ஜப்பானிலே சம்பளம் வாங்குகிறான் என்றெல்லாம் பெருமை பாராட்டுகிற பெற்றோர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு முன்மாதிரிக்குரிய சம்பவம் இந்த சம்பவம். யா ரசூலல்லாஹ், எனது மகன் ஒரு வியாபாரியாக கூடாது, எனது மகன் இந்த மதீனாவிலே செல்வந்தனாவதை நாங்கள் விரும்பவில்லை, எனது மகன் உங்களிடத்திலே இருந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும், அவன் முஸ்லீமாக வாழ வேண்டும், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். அவனை எங்களுடைய காலத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் ஒரு சில பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா தங்கத்தாலான கிரீடத்தை கொண்டு வந்து அணிவித்து, மணிமகுடத்தை அணிவித்து அவர்களை சந்தோஷப்படுத்துவானாம். அந்த பெற்றோர்கள் கேட்பார்களாம், யா அல்லாஹ், எதற்கு இந்த அன்பளிப்பு, எதற்கு எங்களை இப்படியெல்லாம் நீ கௌரவிக்கிறாய், நாங்கள் அதற்குரிய அமல்களை என்ன செய்தோம் என்று பெற்றோர்கள் கேட்பார்களாம். அல்லாஹ் சொல்லுவானாம், எனது பாதையில் உனது மக்களை நீங்கள் வளர்த்தீர்கள், குர்ஆனை கற்றார்கள், பிற மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள், தன்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துகிற ஒரு இஸ்லாமிய அழைப்பாளனாக, தாயியாக உங்களுடைய மக்களை நீங்கள் வளர்த்தி ஆளாக்கிய காரணத்தினால் அந்த வெகுமதிகள் உங்களுக்கு இந்த வெகுமதி என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதை எதிர்பார்த்தார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, அதை எதிர்பார்த்தார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு கூட தனது மகன், தனது மக்கள் மேல் படிப்பு படித்து, உயர் படிப்பு படித்து, பட்டங்கள் பல பெற்று இந்த உலகத்தில் அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற எத்தனையோ படித்த மேதைகளை எல்லாம் நாம் சந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்வில். ஆனால் இஸ்லாம் என்னவென்று தெரியாது, சலாம் சொல்லுவது என்னவென்று தெரியாது, தந்தை தாய் மரணித்தால் ஜனாசா தொழுகை கூட தொழத் தெரியாது, கபரிலே நின்று கொண்டு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தல் தெரியாது. வெஸ்டர்ன் கல்ச்சரில் நம்முடைய மக்கள் இன்றைக்கு வளர்க்கப்படுகிறார்கள். அது முறையல்ல, அது முறையல்ல. ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களுக்கு நாம் பொறுப்பு, மக்கள் பெற்றோர்களுக்கு பொறுப்பு. பொறுப்பாளிகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லோரும் இந்த உலகத்திலே பொறுப்பாளிகள். நாம் நம்முடைய மக்களை மார்க்கப்பட்டுள்ள மக்களாக நாம் வளர்த்த வேண்டும். நம்முடைய மக்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் மார்க்க அறிவில்லாமல் மக்கள் வளர்க்கப்படுகிற காரணத்தினால் அவர்கள் பெரியவனாகி வளர்ந்து ஆளாகி வந்த பிறகு பெற்றோர்களை மதிக்காமல் பெற்றோர்களை வீட்டை விட்டு துரத்துகிற அவலநிலை இந்த மனித சமுதாயத்தில் ஏன் வந்தது? சிறுவர்களாக இருக்கும் போதே பெற்றோர்களுடைய கண்ணியம், சிறுவர்களாக இருக்கும் போதே அல்லாஹுவை பற்றி, சிறுவர்களாக இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய வேதத்தோடு உள்ள தொடர்பு, சிறுவர்களாக இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு, சிறுவர்களாக இருக்கும் போதே மறுமையை பற்றி உள்ள ஒரு பயம், சிறுவர்களாக இருக்கும் போதே மார்க்க பற்றோடு கொஞ்சம் அப்படியே வார்த்தெடுத்து நாம் வளர்த்தி இருந்தால் பெற்றோர்களுக்கு இந்த நிலைமை வருமா? பெற்றோர்களுக்கு இந்த நிலைமை வருமா?
நாம் பெற்ற பிள்ளை நம்மை எடுத்திருந்து பேசுகிறானே, நாம் பெற்றெடுத்த பிள்ளை நம்மை வீட்டை விட்டு துரத்தி விட்டானே, நாம் பெற்றெடுத்த பிள்ளை நம்மை ஒரு வேலைக்காரியை போல நடத்துகிறானே, உள்ளம் குமுறுகிற பெற்றோர்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டுமா இல்லையா? நிறையவே உண்டு. துரத்தி அடிக்கப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அரசாங்கம் முதியோர்கள் இல்லம் வைக்கிற அளவுக்கு இந்த நாட்டிலே கொடுமைகள் தலை விரித்தாடுகிறது. என்ன காரணம்? வளர்க்கிற பிள்ளைகளை கைதவற விட்டார்கள், வளர்ப்பு முறையில் தவறு செய்து விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாடம். யா ரசூலல்லாஹ், எல்லோரும் அன்பளிப்பு கொடுத்தார்கள். இதோ எனது மகன் உங்களிடத்தில் இருக்கட்டும். நீங்கள் போருக்கு சென்றாலும், பயணத்திலே இருந்தாலும், எங்கு சென்றாலும் எனது மகன் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைக்கப்பட்டார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். 4889வது நபிமொழி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள், யா ரசூலல்லாஹ், எனது மகன் எங்கே? இதோ இருக்கிறான். எனது மகனை உங்களிடத்தில் நான் ஒப்படைத்த எனது மகனுக்கு யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஒரு துஆ செய்யுங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் செய்த துஆவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதை எனது வாழ்வில் அல்லாஹ்வுடைய ரசூல் 3 துஆ செய்தார். 2 இந்த உலகத்தில் நான் கண்டேன், இனி 1 மறுமையிலே நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், எனது மகனாக நான் வளர்த்தி ஆளாக்குகிற இந்த அனசுக்கு பொருள் செல்வம், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை செல்வம் எல்லாம் நீ தாராளமாக கொடுப்பாயாக, ஆயிலை நீட்டி வைப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், மறுமையிலே சிறந்த அந்தஸ்தை கொடுப்பாயாக. இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனாவது வயதில் மரணித்தார், எவ்வளவு குழந்தைகள் என்று கேட்டால் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவுக்கு ஆளான ஒரு அன்பு தோழர் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நல்லவர்களுடைய பிரார்த்தனை நம்முடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும். நம்முடைய மக்களை ஊராரெல்லாம் நேசிக்க வேண்டும். நமது மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும். நமது மக்களுக்கு மார்க்கப்பட்டு உருவாக வேண்டும். நமது மக்களை அவன் அறியாமலேயே நம்முடைய மக்களுக்கு எல்லா மக்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று விரும்பிய அந்த பெற்றோரை பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ, அல்லாஹ்வே அனஸ் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடு, அனஸ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு, அனஸ் அவர்களுக்கு பொருள் செல்வத்தை கொடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தானே சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை நேசித்தால் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக இந்த பூமியில் நம்முடைய மக்கள் வளர வேண்டும், நாம் வளர வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள் வளர்ந்து ஆளாக வேண்டும் என்பதற்குரிய படிப்பினை உதாரண சம்பவங்கள் எல்லாம் இந்த சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எப்படி வளர்த்தி ஆளாக்கினார் என்பதை அவரே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சிறியவர்களின் மீது எந்த அளவுக்கு அன்பு காட்டுகிறவர் என்று நபிமொழியோடு தொடர்பு இருக்கிற உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சம்பவத்தை பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4272வது நபிமொழி, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கின்ற வரை அவரோடு இருந்திருக்கிறேன். ஒரு நாளாவது அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை பார்த்து ஏன் இப்படி செய்தாய் என்று கூட என்னை கேட்டது கிடையாது, அதட்டியது கிடையாது. சீ என்று ஒரு வார்த்தை கூட என்னை உதாசீனப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் பேசியது கிடையாது. இது யார் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்? இது யார் கொடுக்கிற உத்தரவாதம்? பயணத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் பயணத்தில் ஒரு மனிதனோடு இருந்தால் அவனை பற்றி முழுமையாக நீங்கள் அறிந்து முடியும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுத்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அல்லது 3 நாள் பயணத்திலே இருந்தால் ஒரு மனிதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 10 ஆண்டு காலம் ஒரு குடும்பத்தில் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பந்து, அவர் என்னை ஒரு நாளும் ஏன் இப்படி செய்தாய் அப்படி செய்தாய் என்கிற வாசகத்தை கூட இந்த காதில் நான் கேட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அளவுக்கு என் மீது அன்பு பாராட்டினார். ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை அனுப்பினார். எனக்கு வயது 10 தானே. நான் போகும்போது தெருக்களில் மக்களோடு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து நான் என்னை மறந்து அந்த மக்களோடு சேர்ந்து நானும் விளையாட ஆரம்பித்தேன். சூரியன் மறைந்து விட்டது. நான் அப்படியே விளையாடி கொண்டிருக்கும் போது என்னுடைய தோளின் மீது ஒரு கை பட்டது. திரும்பி பார்த்தான் அல்லாஹ்வுடைய ரசூல். நான் பயந்து போனேன். நான் உன்னை எந்த காரியத்திற்காக வேண்டி அனுப்பினேன்? இதோ யா ரசூலல்லாஹ், நான் முடித்துக் கொண்டு வருகிறேன் என்றார். தோளை தட்டிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துவிட்டு என்னை மீண்டும் அந்த பணியை செய்ய சொல்லி முடித்துவிட்டு நான் வந்தேன் என்கிறார்கள்.
கோபம் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாது. ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை மடியிலே வைத்து அந்த குழந்தைக்கு முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி பார்த்து, தூதர்கள் என்றால் அவர்கள் அழமாட்டார்கள், தூதர்கள் என்றால் சிரிக்க மாட்டார்கள், தூதர்கள் என்றால் பாசம் செலுத்த மாட்டார்கள் என்று கொஞ்சம் அதிகப்படியாக தூதர்களை நினைத்துக் கொண்டிருந்த கிராமவாசியோ என நமக்கு நினைக்க தோன்றுகிறது. அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நீங்களுமா குழந்தையை முத்தமிடுகிறீர்கள்? ஆம், என்ன யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 குழந்தைகள் உண்டு, எந்த குழந்தையையும் நான் முத்தமிட்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இரக்க சிந்தனையை அல்லாஹ் அகற்றியதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். இரக்க சிந்தனை, குழந்தையின் மீது பாசம் செலுத்தாத, குழந்தையை கொஞ்சாத, குழந்தையின் மீது பாசம் செலுத்தாத இரக்க சிந்தனை என்பது அல்லாஹ்வினுடைய நிஅமத். அது உள்ளத்திலிருந்து அகற்றியதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அனஸ் அவர்களுக்கு உமைர் என்கிற ஒரு தம்பி இருந்தார். அனஸ் அவர்களை மட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் நேசிக்கவில்லை. உமைர் அடிக்கடி அல்லாஹ்வுடைய ரசூல் உம்மு சுலைம் அவருடைய வீட்டுக்கு சென்று, எந்த உமைர் மரணித்து வீட்டில் குளிப்பாட்டி வைத்து சாதாரண வாழ்க்கை நடத்தி காலை பொழுதை சந்தித்து அல்லாஹ் கொடுத்ததை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னார்களோ அந்த உமைர், அவர் வீட்டில் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், உமைர் உண்டாயா, உறங்கினாயா, ஓய்வெடுத்தாயா என்று உமைரிடத்திலே டெய்லியும் தினசரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அன்பு பாராட்டுகிறவர். விசேஷமாக பத்ரு போர்க்களத்தில் எனக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுவர்களுக்கு போரிலே அனுமதி இல்லை. மதீனாவிலே 2 சிறுவர்கள் வந்திருந்தார்கள். ஒன்று ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பியும் வந்திருந்தார், அவரும் மன்றாடி அனுமதி வாங்கினார். அதுபோக 2 அன்சாரி தோழர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையிலே நிப்பாட்டும் போது உயர்ந்தவர்களாக தன்னை காட்டிக் கொள்வதற்காக காலை ஊனி மேலே நின்றார்கள் அந்த 2 தோழர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் போருக்கு வரக்கூடாது போங்கன்னாங்க. அழுது புலம்பி மன்றாடி வந்தார்கள். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் மட்டும் கொஞ்சம் விசேஷமாக அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அனுமதி வாங்கி பத்ரு போரில் நான் பங்கெடுத்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர். மரணிக்கின்ற வரை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ரகசியம் பாதுகாக்கப்பட்டவர். ஒரு நாள் ஒரு காரியத்திற்காக வேண்டி போய் மாலை நேரம் திரும்ப வரும்போது தாய் கேட்கிறார், உம்மு சுலைம், எங்கிருந்து வருகிறீர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை செய்து அனுப்ப என்னை அனுப்பினார். என்ன காரியம்? அல்லாஹ்வுடைய ரசூல் ரகசியம் என்றார். தாய் எப்படி வளர்த்துகிறாள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை ரகசியம் என்று சொன்னாரோ அதை மரணிக்கின்ற வரை மகனே நீ பாதுகாக்க வேண்டும், மரணிக்கின்ற வரை நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஊட்டி வளர்த்த குடும்பம் அந்த குடும்பம். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரகசியத்தை பாதுகாத்தார். இந்த தோழர் என்கிற ஒரு சிறப்புக்குரிய ஒரு அடைமொழி பெயரும் கூட இவருக்கு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகை தூதர்களுக்கு கடமை. முன்பின் சுன்னத்துகள், நஃபிலான வணக்கங்கள், லுஹா வணக்கங்கள், தஹஜ்ஜுத் வணக்கங்கள் எல்லாம் தூதர்களுக்கு கடமை. தஹஜ்ஜுத் தொழுகை அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்தார். எழும்பொழுது பார்த்தால் வீட்டிலே ஒரு சப்தம். யார் என்று பார்த்தால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒலு செய்ய ஏற்பாடு செய்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து அனஸ் அவர்களை எழுப்பவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் எழுவதற்கு முன்னதாகவே ஒலு செய்கிற தண்ணீர் ஏற்பாட்டோடு போய் நிற்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, அனஸ் அவர்களே, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? என்னிடத்தில் கேளுங்களேன். என்னிடத்தில் எவ்வளவு காலம் நீங்கள் இருக்கிறீர்கள், ஏதாவது வேண்டுமானால் கேளுங்களேன். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் போது என்ன நேரம் தெரியுமா? பைத்துல் மாலில் நிறைய செல்வங்கள் மலை போல் குவிந்து கிடந்த நேரம். ஒவ்வொரு பகுதிக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் கவர்னர்களை நியமித்துக் கொண்டிருந்த நேரம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், தஹஜ்ஜுடைய நேரத்தில் நடக்கிற உரையாடல். ஆமாம் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒன்று வேண்டும். என்ன வேண்டும்? உங்களோடு நான் சொர்க்கத்திலே இதே போல இருக்க வேண்டும். இந்த வீட்டில் எப்படி நான் 24 மணி நேரம் உங்களோடு இருக்கிறேனோ இதை எனக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலும் இந்த வாய்ப்பை தர வேண்டும் என்றார்கள். வேற ஏதாவது வேண்டுமா? வேண்டாம் யா ரசூலல்லாஹ். வேற ஏதாவது வேண்டுமா? வேண்டாம் யா ரசூலல்லாஹ். வேற ஏதாவது வேண்டுமா? 3 முறை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், உங்களை விட்டு நான் சொர்க்கத்திலே பிரிந்து விடக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் சுஜூது செய்வதன் மூலம் நீங்கள் அந்த அந்தஸ்தை அடைவீர்கள். அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் சுஜூது செய்வதன் மூலம் அந்த அந்தஸ்தை அடைவீர்கள்.
எனக்கு காலமெல்லாம் பணிவிடை செய்வதன் மூலம் அந்த அந்தஸ்தை அடைவீர்கள், அதுவல்ல. எனது குடும்பத்தார்களுக்கு காலமெல்லாம் உழைத்து ஓடாய் தேய்வதின் மூலம் அந்த அந்தஸ்தை அடைவீர்கள், அதுவல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தொழுகை, சுஜூத். எந்த அளவுக்கு அதிகம் நீங்கள் சுஜூது செய்கிறீர்களோ என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் எதுங்க? யாருக்கு அல்லாஹு தஆலா 3 பெண் பிள்ளைகளை கொடுத்தோ, 3 சகோதரிகளை அவருடைய பொறுப்பில் கொடுத்தோ, அவர் வரத்தி ஆளாக்கி உரிமைகளை பேணி உரிய திருமண வாழ்வை அமைத்து கொடுத்தால் நானும் என்னோடு அவர்கள் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்னோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் தாய் தந்தை இல்லாமல் அனாதையாக வளர்ந்து வருகிற மக்களை யார் பராமரிப்புக்கு எடுத்துக் கொள்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் காட்டி அவரும் நானும் சொர்க்கத்தில் இந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்போம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு சில மக்கள் உண்டு, அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள், ஆனால் அவர்கள் நபி அல்ல. வார்த்தை பாருங்கள், ஒரு சில மக்கள் நபிமார்களோடு இருப்பார்கள். நபிமார்களோடு என்றால் நபியோடு அல்ல, நபிமார்களோடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் வரை உள்ள லட்சோப லட்ச நபிமார்களோடு அந்த மக்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் நபியும் அல்ல. அவர்கள் சுகதாக்களோடு இருப்பார்கள், அவர்கள் சுகதாக்களும் அல்ல. அவர்கள் அன்பியாக்களோடு இருப்பார்கள், அவர்கள் அன்பியாக்களும் அல்ல. யார் யா ரசூலல்லாஹ்? அவர்கள் மனசார அல்லாஹ்வை நேசித்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பார்கள். அவருடைய கொள்கையே ரப் அல்லாஹ் என்பதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அந்த அந்தஸ்துக்குரிய மக்கள் மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்துள்ளவர்கள் மறுமையிலே சொர்க்கத்தில். 3 பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்தி ஆளாக்கியவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில். அனாதைகளை பராமரித்தவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில். அதிகம் தொழுதவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில். ரமலானுடைய மாதத்தில் மட்டும் தொழுதால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கிடைப்பாரா? ஜும்மாவுடைய நாளில் மட்டும் தொழுதால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கிடைப்பாரா? ஈசாவுடைய நேரத்திலே வந்து ஃபஜ்ர், லொஹர், அஸர், மக்ரிப், இஷா என்று எல்லா தொழுகையும் சேர்த்து கலா என்கிற பெயரில் கூட்டி தொழுகை தொழுகிறோமே, அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மோடு இருப்பாரா? அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம் என்கிற சின்ன ஒரு அத்தியாயம் என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? ஃபவைலுல் லில் முஸல்லீன், பொடும்போக்காக தொழுகிற மக்களுக்கும் கேடுதான், நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி தொழுகிற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கிடைப்பாரா? மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கால் பாதத்தை வெளியே காட்டி மக்களை சுஜூதுக்காக வேண்டி அழைப்பான். எல்லா மக்களும் சுஜூது செய்வார்கள். ஒரு சில மக்களுடைய முதுகு வளையாது, அப்படியே நிற்பார்கள், ருக்குவுக்கு கூட போக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் முடியாது? அவர்கள் மக்களுக்காக வேண்டியே தொழுதவர்கள், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுதவர்கள், உலக விளம்பரத்திற்காக வேண்டி இபாதத்து செய்தவர்கள். அல்லாஹ் அவருடைய முதுகை வளைய விட மாட்டான் மறுமை நாளில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் எழுவதற்கு முன்னதாகவே இந்த தோழர் எழுந்து ஒலு செய்கிற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார். பார்த்தீர்களா? நம்முடைய குடும்பத்து மக்கள் அப்படி நாம் வளர்த்தி இருக்கிறோமா? பெற்றோர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுவதற்கு முன்னதாகவே பிள்ளைகள் எழுந்து நமக்கு தேவையான ஒலு செய்கிற ஏற்பாட்டை செய்கிற ஒரு குடும்பத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மனித சமுதாயத்திலே ஆண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? ஃபஜ்ருடைய நேரத்தில் உறங்குகிற மனைவியை எழுப்புகிற ஆண், உறங்குகிற ஆணை எழுப்புகிற பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய பெரும்பான்மையான மக்களுக்கு 4 நேரம் தான் தொழுகை, 5 நேர தொழுகை நமக்கு கிடையாது. ஃபஜ்ருடைய தொழுகை என்பது நம்முடைய லைஃப்லயே கிடையாது. அதெல்லாம் ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு ஆபீஸுக்கு போகும்போது, வியாபாரத்துக்கு போகும்போது, வீட்டில் ஒரு சடங்குக்காக அந்த ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமே தவிர இப்படி இபாதத்துடைய விஷயத்தில் பொடும்போக்காக இருந்தால் நமக்கு எப்ப நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழுதால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கிடைக்க மாட்டார். அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் தொழச் சொல்லுகிறானோ அப்பொழுதெல்லாம் தொழுதால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கிடைப்பார். நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வோடு தொழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தொழுதால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கிடைப்பார். அதைத்தான் சொன்னார்கள். வேறு ஏதாவது வேண்டுமா? ஒன்றும் வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் எனக்கு வேண்டும். எங்கு வேண்டும்? சொர்க்கத்தில் உங்களோடு நான் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவர் அந்த உத்தம தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஸ் அவர்களே, உங்களுக்கு நான் ஒரு சில உபதேசங்களை செய்கிறேன், அந்த உபதேசத்தை மரணிக்கின்ற வரை நீங்கள் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த கொஞ்சம் உபதேசம் உண்டு தோழர்களே. அவர் மரணிக்கின்ற வரை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த உபதேசத்தை என்னுடைய வாழ்வில் நான் பின்பற்றினேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அனஸ் அவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு சகோதரனையும் எந்த நேரத்திலும் நீ தவறாக எண்ணி விடாதே. முதல் வசியத் சகோதரத்துவத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். மனித உரிமை, ஒரு சகோதரன் என்பது இன்னொரு சகோதரனுக்கு உடல் உறுப்புகளை போல. கண்ணுக்கு வலி என்றால் எப்படி கை துடிக்கிறதோ, கால்கள் துடிக்கிறதோ, ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கிறதோ, தோள்கள் எல்லாம் வலிக்கிறதோ, அதே போல ஒரு சகோதரன் என்றால் இன்னொரு சகோதரனுக்கு உடல் உறுப்புகளை போல. ஆகவே சகோதரர்களை குறித்து தவறாக நீங்கள் எண்ணாதீர்கள். இது நீங்கள் மரணிக்கின்ற வரை உங்களுடைய வாழ்விலே பின்பற்றப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சகோதரனை குறித்து ஒரு சகோதரன் தவறாக எண்ணினால் உள்ள விளைவென்ன? ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை குறித்து தவறாக எண்ணினால் உள்ள விளைவென்ன? ஒரு நண்பனை குறித்து இன்னொரு நண்பன் தவறாக எண்ணினால் உள்ள விளைவென்னங்க? நண்பன் பகைவனாவான், குடும்பங்களிலே நிம்மதிகள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், சமுதாய மக்கள் எல்லாம் நிம்மதிகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள் உருவாகும். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 49வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் அல்லாஹு தஆலா யா அய்யுகல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் கொஞ்சம் ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த அந்த முதல் வசியத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அய்யுகல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி இன்ன பஅலல் லன்னி இஸ்முன். சந்தேகம் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே சந்தேகம் கொள்ளாதீர்கள். ஒரு சில சந்தேகங்கள், ஒரு சில எண்ணங்கள் பாவமாக கூட அமையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படித்தானே? ஒரு நண்பனை கெடுத்து சொல்ல வேண்டுமானால் 5 நிமிடம் போதும். கொஞ்சம் நாவிலே விஷத்தை தடவி பேச வேண்டிய விதத்தில் பேசிவிட்டாலே வேலை முடிந்தது. நண்பர்கள் பகைவர்களாகி விடுகிறார்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது, சமூக நிம்மதிகள் சீர்குலைந்து போகிறது. தவறான எண்ணம் என்பது எங்கே கொண்டு போய் விடும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃப் இருக்கும்போது தனது மனைவியோடு இரவு நேரத்தில் பள்ளிக்கு வெளியிலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 சஹாபாக்கள் தொலைவிலே இருந்து நடந்து வருகிறார்கள். பக்கத்தில் வந்தவுடனே கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே எங்கே வாருங்கள் என்றார்கள். நான் பேசிக் கொண்டிருப்பது எனது மனைவி என்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்ன வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், என்ன வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நல்லவர்கள், உள்ளத்தில் சைத்தான் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவான் என்றார்கள். என்ன காரணம்? இந்த தவறான எண்ணம் என்பது யாருடைய உள்ளத்திலும் வந்துவிடக் கூடாது. எல்லோரை குறித்து நல்ல எண்ணம் முதலிலே வைத்து பழக வேண்டும். யாரை குறித்தானாலும் சரி, காதில் கேட்பதையெல்லாம் நம்புவது, காதால் கேட்பதையெல்லாம் பேசுவது, காதால் கேட்பதையெல்லாம் கேட்டு அதன் அடிப்படையில் நடப்பது என்பது இறை விசுவாசியுடைய பண்பல்ல. மறுமையில் சொர்க்கத்தை நாம் இழந்து விடுவோம். மறுமையில் சொர்க்கத்தை நாம் இழந்து விடுவோம். 49வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு 6-7 விஷயங்களை சொல்லித் தருகிறான். கிண்டல் செய்யாதீர்கள், கேலி செய்யாதீர்கள், தவறான எண்ணம் கொள்ளாதீர்கள், தவறான எண்ணங்களிலே பாவம் உண்டு, பட்டப்பயிர் சூட்டி அரைக்காதீர்கள், அவதூறு பரப்பாதீர்கள், புறம் பேசாதீர்கள் என்று சொல்லப்படுகிற வசனம் அந்த வசனம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற சகோதரர்கள் யாரையும், மகனே நீ தவறான எண்ணம் கொள்ளாதே. முதல் விஷயம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் சொன்ன ஒரு நபி வழியை, சுன்னத்தை உன்னுடைய வாழ்வில் கடைசி வரை நீ பின்பற்று. எந்த ஒரு சுன்னத்தையும் நீ விட்டு விடாதே. எனது வழிமுறை இது என்று உனக்கு தெளிவாக தெரிந்தால் அதை நேசி, அதை உன்னுடைய வாழ்விலே பின்பற்று, அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லு. யார் எனது வழிமுறையை நேசிக்கிறாரோ அவரை நான் நேசிக்கிறேன், நான் யாரை நேசிக்கிறேனோ அவர் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள், அவர்
என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், தாடி வைப்பது என்பது நமக்கெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக தெரியும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், நன்மையான காரியங்கள் உண்டு. இதே போன்ற ஒரு நன்மை நீங்க பார்க்கவே முடியாது. அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு கேட்கும் போது. உதாரணத்திற்கு பாருங்கள், எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் முயற்சி எடுக்காமல் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும்போது நன்மை அப்படியே கிடைச்சிட்டே இருக்குமா? எதுக்குமே கிடைக்காது. தஸ்பீஹ் சொல்வதாக இருந்தா கூட நாவாசிய வேண்டும். ஒது செய்வதாக இருந்தால் எழுந்துரை கைகாலை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று, முயற்சி இல்லாமல் எந்த நன்மையும் கிடையாது. முதலாவது விஷயம். இரண்டாவது, எந்த நன்மையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் தொடக்கம் முடிவு என்றொன்று உண்டு. தொழுகை என்றால் தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கிற வரை உங்களுக்கு தொழுகையுடைய நன்மை. இப்பொழுதெல்லாம் தொழுகையுடைய நன்மையா? இல்லை. தஸ்பீஹ் என்றால் சொல்லி முடிக்கிற வரை அந்த நன்மை. சலாம் என்றால் சொல்லி முடிக்கிற வரை நன்மை. நோன்பு என்றால் திறந்த உடனே நன்மை முடிந்துவிடும். அப்ப எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் தொடக்கம் இறுதி என்றொன்று. அதிலும் தாடி வித்தியாசமானது. நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாடிக்கு எடுப்பதற்குத்தான் முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர வைப்பதற்கு எந்த முயற்சியும் வைக்க வேண்டிய அவசியம். தானாக வருகிற ஒரு சுன்னத். இரண்டாவது, இதனுடைய தொடர்ச்சி என்னங்க? எந்த ஒரு ஜனாசாவை நீங்கள் பார்த்தாலும் ஒரு இஸ்லாமிய ஜனாசாவாக இருந்தால் தாடியை நீங்க சேவ் பண்ணாம தான் நீங்க குளிப்பாட்டணும். கபரிலே கொண்டு போய் வைக்கிற வரை உள்ள ஒரு சுன்னத். மலஞ்சலம் கழிக்கும் போது கூட இருக்கும். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது இந்த சுன்னத் இருக்கும். எங்க 24 மணி நேரம் இருந்தாலும் இந்த சுன்னத் உங்களோடு இருக்கும். கபரிலே கொண்டு போய் வைக்கிற வரை இருக்கும். மறுமையில் எழுப்பப்படுகிற வரை இருக்கும். இந்த ஒரு சுன்னத்தை அருவருக்கத்தக்க காட்சியாக பார்க்கிற அன்பர்கள் கூட உண்டு. வேண்டா வெறுப்பாக பார்க்கிற அன்பர்கள் உண்டு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது சுன்னத்தை நேசியுங்கள், எனது சுன்னத்தை பின்பற்றுங்கள். எனது சுன்னத்தை நேசித்து பின்பற்றுகிறவர்களை நான் நேசிக்கிறேன். நான் நேசித்தால் அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று தெளிவாக தெரிந்தால் அது சின்ன விஷயம் தானே, இது பெரிய விஷயம் தானே, பேசி பழக கூடாது. ஈமானை பலகீனப்படுத்திவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரையின் போது இந்த மனித சமுதாயத்திற்கு சொன்னார்கள், சைத்தான் 2 விஷயத்தில் உங்களோடு போட்டி போட்டான். ஒரு விஷயத்தில் தோற்று போனான், ஒரு விஷயத்தில் உங்களை வென்றெடுத்து விட்டான். சைத்தான் தோற்று போன விஷயம் என்னங்க? சைத்தான் தோற்று போன விஷயம் எது? ஒரு ஏகத்துவவாதியை இணை வைக்க தூண்டுகிற விஷயத்தில் சைத்தான் தோற்று போய்விட்டான். எந்த ஏகத்துவவாதியை? சபரிமலைக்கு மாலை போடுகிற முஸ்லிம்கள் இன்றைக்கு உண்டு, சர்ச்சுக்கு போகிற முஸ்லிம்கள் உண்டு, கோயில் திருவிழா என்றால் முதல் வரிசையில் இருக்கிற முஸ்லிம்கள் உண்டு, விநாயகர் சதுர்த்தி என்றால் பிடித்து இழுக்குகிற, அதை துவக்கி வைக்கிற ஜமாத்தினுடைய முத்தவள்ளிகள் எல்லாம் சமுதாயத்தில் உண்டு. அவர்களா தௌஹீத்வாதிகள்? அவர்கள் அல்ல, அவர்கள் அல்ல. விநாயகர் சபரிமலையில் அந்த விபத்தில் 120 பேர் பலியானார்கள். 4 பேர் முஸ்லிம்கள் என்று பத்திரிகையிலே பார்க்கிறோம். 4 பேர் முஸ்லிம்கள் என்று பத்திரிகையிலே பார்க்கிறோம். திருநெல்வேலியில இந்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக சமீபத்தில் திருநெல்வேலியில இருந்து பத்திரிகை ஒரு செய்தி, 50 பேர் இந்துக்களாக மாறினார்கள். மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியமான ஒரு செய்தி. அதில் 4 பேர் முஸ்லிம்கள். இவர்களா முஸ்லிம்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான முஸ்லிம், ஏகத்துவத்தை பின்பற்றுகிற முஸ்லிம், அவனுக்கு அவனுடைய உள்ளத்தில் இணை வைக்க தூண்டுகிற விஷயத்தில் சைத்தான் தோற்று போய்விட்டான். ஒரு விஷயத்தில் சைத்தான் வென்று விட்டான். எந்த விஷயத்தில் தெரியுமா? அமல்களை சிறிய உங்களுக்கு காண்பிக்கிற விஷயத்தில் சைத்தான் உங்களை வென்று விட்டான். செய்ய போகும்போது இதுதானே அதுதானே, இது நாளைக்கு பார்க்கலாமே, அதை விட இதுதானே பெருசா இருக்கு, இதை விட இது சின்னதாச்சே, பேசுவது சைத்தானுக்கு நீங்கள் ஆட்படுத்தப்பட்டு விட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒன்றையும் அற்பமாக கருதாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த மாதிரி நபிமொழிகளை எல்லாம் நீங்கள் படித்து அதை உள்ளத்திலே தாங்கி அதன் அடிப்படையில் நீங்கள் வளர்ந்தால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத் எங்களுடைய பார்வையில் பட்டால், தெரிந்தால் மிகப்பெரிய ஆயுதமாக கையிலே எடுத்து அதை நாங்கள் பின்பற்றுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரன் சொர்க்கம் சென்றான். எதற்காக? நாம் வீதியிலே நடக்கும்போது பூனை என்கிற ஒரு ஜீவராசி உண்டு, நாய் என்கிற ஒரு ஜீவராசி உண்டு. உண்டுமா இல்லையா? நாய் வீதியிலே கண்டால் கல்லெறிந்து விடுவோம், ஓரமாக ஒதுங்கி செல்லுவோம். அது ஒரு தீண்டத்தகாத பிராணியை போலத்தான் நாம் பார்ப்போம். ஒரு அக்கிரமக்காரன் பாலைவனத்தில் நடந்து வரும் பொழுது ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டு தாகத்தின் காரணமாக
அந்த பாசமாக அவனை பார்த்துக் கொண்டிருந்தது, ஏக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தது. அந்த அநியாயக்காரன் அதற்கு தாகம் ஏற்படுது என்பதை உணர்ந்து கிணற்றுக்குள் இறங்கி காலுறையை கலட்டி கிணற்றிலே தண்ணீரில் முக்கி வெளியே எடுத்து கொண்டு வந்து நாயினுடைய நாக்கில் அந்த சாக்ஸை அப்படியே பிழிந்து தாகத்தை தீர்த்தான். ஏதாவது உண்டுமா? இது நாய்க்கு தண்ணீர் கொடுத்த மேட்டரா இது? அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய படைப்பினங்களுடைய மீது இரக்கம் காட்டிய காரணத்தினால் அந்த கொடுமைக்காரன் சொர்க்கம் சென்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சின்ன விஷயமா பெரிய விஷயமா இது? சொர்க்கம் சென்ற ஒரு பெண், சொர்க்கத்திற்குரிய எல்லா இபாதத்துகளும் அந்த பெண்ணிடத்தில் உண்டு. ஆனால் அந்த பெண் நரகத்திற்கு சென்றால், பெண் என்ன கொடுமை செய்தால்? தொழலையா? நோன்பு வைக்கவில்லையா? அல்லாஹ் குர்ஆனுக்கு மாற்றமாக நடந்த பெண்ணா? அல்ல. வீட்டிலே ஒரு பூனை இருந்தது. அந்த பூனை அந்த பெண் கட்டி போட்டால், கட்டி போட்டது தவறல்ல. அந்த பெண்ணும் உணவு கொடுக்கவில்லை, அந்த பூனையும் உணவு தேட அந்த பெண் அனுமதிக்கவில்லை. பசியும் பட்டினியுமாக அந்த பூனை செத்து போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஒரு உயிரை அற்ப அநியாயமாக கொன்றதற்காக சொர்க்கத்து பெண் நரகத்திற்கு சென்றால், பூனைக்கும் உயிர் கொடுக்கப்பட்டு பூனையும் சேர்ந்து சித்திரவதை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு சுன்னத் என்று நமக்கு தெரிந்தால் 1% கூட அனுமதிக்கவே கூடாது விடுவதற்கு. வெறுப்பு என்பது வந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் முஸ்லிம்களுடைய அடையாள சின்னம் தொப்பி அல்ல, முஸ்லிம்களுடைய அடையாள சின்னம் தஸ்பீமணி அல்ல, முஸ்லிம்களுடைய அடையாள சின்னம் தொழுகை, முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் சலாம் சொல்லுவது, நன்றி பாராட்டுவது, தாடி வெளிப்படையான சுன்னத்துகளை பேணுவது. அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படித்தாங்க நேசிக்கிறது. 3வது அத்தியாயத்தின் 31வது வசனம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமா, ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் பின்பற்ற வேண்டும். இதை 2வதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். என்னுடைய நடைமுறை வழிமுறை சுன்னத் என்று தெரிந்தால் அதை வாழ்விலே பின்பற்றுங்கள். பின்பற்றுகிறவர்களை நான் நேசிப்பேன், நான் நேசிக்கிறவர்கள் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீங்கள் எந்த வீட்டுக்குள் புகுந்தாலும், உங்களுடைய வீடானாலும் பிறருடைய வீடானாலும் சலாம் சொல்லாமல் நுழையாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வீட்டில் அந்த பழக்கம் உண்டுமா? நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்றாலும் அந்த பழக்கம் உண்டுமா? இருந்தால் பாராட்டுக்குரிய குணம், அது நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். சட்டன நம்முடைய வீடுகளாக கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூட்டிய வீட்டை திறந்து செல்வதாக இருந்தாலும் சலாம் சொல்லுங்கள். காரணம், மலக்குமார்கள் அங்கே இருக்கிறார்கள். பூட்டிய வீடு, திறந்த வீடு அல்ல. ஆனால் நம்முடைய வீட்டிலே அப்படி ஒரு பழக்க வழக்கத்தோடு நாம் வளரவே இல்லை. வளராத அளவுக்கு நம்முடைய அறிவுத்திறனை மழுங்க வைத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன நம்ம மக்களுக்கே சலாம் சொல்றதா? நம்ம மனைவிக்கு சலாம் சொல்றதா? நம்ம உம்மாவுக்கு சலாம் சொல்றதா? ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகி விட்டது பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டுக்குள் செல்லும் பொழுது சலாம் சொல்லுங்கள். பிறருடைய வீடாக இருந்தால் 3 முறை சலாம் சொல்லி அனுமதி வாங்க வேண்டும். பதில் வர வேண்டும். அங்கிருந்து பதில் வராவிட்டால் திரும்ப சென்று விடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பண்பை அல்லாஹ்வுடைய ரசூல் போதிக்கிறார்கள். அடுத்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்விலே உள்ள ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் அதை போய் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்டுவிட்டு ஊர்ஜிதப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு பண்பு. இது நம்மிடத்தில் தொலைந்து போன ஒரு பண்பு. யாராவது ஒருவர் ஒரு மார்க்க விஷயத்தை சொன்னால் அவர் சொன்னதை மட்டும்தான் மார்க்கம் என நினைத்துக் கொண்டு நடைமுறைப்படுத்துகிற அன்பர்கள் இந்த சமுதாயத்திலே உண்டு. அது தவறான போக்கு. மார்க்க அறிஞர்கள் என்று இந்த மனித சமுதாயத்தில் இருக்கிறவர்களெல்லாம் போய் விளக்கம் கேட்க வேண்டும். சரியா, இந்த கிதாபிலே உண்டுமா பார்க்க வேண்டும். ஹதீஸ் ஏன் இங்கே குறிப்பிடப்படுகிறது என்றால் தமிழிலே வெளிவந்திருக்கிறது, புகாரி முஸ்லிம். எடுத்து பார்க்க வேண்டும். அன்சார் பள்ளியில் பயானிலே சொன்னார்கள், சொல்லுவது கூடாது. புகாரியிலே உண்டு, முஸ்லிமிலே உண்டு, நஸஈயில் உண்டு என்ற ஹதீஸ் ஆதாரத்தோடு பேச நீங்கள் பழக வேண்டும். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி தோழர், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாகனத்தில் அமர்ந்து செல்லும் போது முஆதே என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, இதே நான் கட்டுப்பட்டேன் என்றார்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லவா? என்ன நற்செய்தி யா ரசூலல்லாஹ்? யார் ஒருவர் ஷஹாதத்து கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன நிலையில் மரணிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள், சொர்க்கம் சென்றே தீருவார்கள், என்றைக்காவது சொர்க்கம் செல்வார்கள் என்றார்கள். முஆத் பின் ஜபல் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் மக்களுக்கு அறிவிக்கட்டுமா?
நான் மக்களுக்கு அறிவிக்கட்டுமா? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதையும் சேர்த்து அறிவி, சொர்க்கம் என்பது 100 படித்தரம். இது மட்டும் சொல்லி எல்லா தீமைகளையும் செய்து அல்லாஹ் நாடி கடைசியாக ஜஹன்னமியூன் என்று சொல்லி நெத்தியில் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன் என்கிற முத்திரையோடு சொர்க்கம் செல்லுகிற மனிதர்கள் கடைசி சாரார். அது வேண்டுமா? அல்ல. சொர்க்கத்தில் உன்னதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உன்னதமான தரம் உண்டு, அதையும் சேர்த்து சொல்லுங்கள் என்றார்கள். இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஆத் அவர்கள் சொல்லுகிறார். அனஸே எங்கே ஓடி வா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர் சொர்க்கம் செல்லுவார் என்றார். அனஸ் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், முஆத் இப்படி சொல்லுகிறாரே, நீங்கள் சொன்னதாக அது உண்மையா? ஆமாம் ஆமாம். மக்களுக்கு சொல்லவா? தாராளமாக சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். ஒரு நாள் உஹது மலை அடிவாரத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டிருந்தார். அபூதரே, நான் வரும் வரை இங்கே நில்லுங்கள், நான் வராத வரை நீங்கள் அங்கே வரக்கூடாது என்று சொல்லி மலைக்கடியிலே நிற்க வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவர் ஆளை காணோம். ஆனால் யாரிடத்திலோ பேசுவதாக அவருக்கு ஒரு சப்தம். நான் ஒரு காலை எடுத்து வைத்தேன் அந்த திசையை நோக்கி. அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கேயே நில்லுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் நான் அங்கேயே நின்று விட்டேன். சிறிது நேரம் பொறுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் பேசிக்கொண்டே வருகிறார். கலிமா சொன்னவர் சொர்க்கம் செல்லுவார், கலிமா சொன்னவர் சொர்க்கம் செல்லுவார், திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் கொலை செய்தாலும் என்று சொல்லிக் கொண்டே வந்தார். அபூதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், யார் அவர்? அவர் ஜிப்ரீல். அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு, எனது சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் நியாமத்தை சொல்லிவிட்டு போனார் என்றார்கள். என்ன யா ரசூலல்லாஹ்? திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் கொலை செய்தாலும் கடைசியில் ஒரு மனிதன் ஷஹாதத்து கலிமா சொல்லி தௌஹீதை பாதுகாத்தால் அவன் நிச்சயம் சொர்க்கம் செல்லுவான் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் கொலை செய்தாலுமா? ஆமாம். திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் கொலை செய்தாலுமா? ஆமாம். திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் ஆமாம். அபூதர்ரே, உங்களுக்கு பிடித்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் உள்ளம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மைதான், தௌஹீதை பாதுகாத்த மக்களுக்கு இறுதியில் சொர்க்கம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். அப்ப ஒரு மார்க்க அறிவை ஒரு மனிதனிடமிருந்து நாம் பெறும்போது அதை உறுதிப்படுத்துவது நமக்கு நல்லது. அவர் சொல்வதுதான் மார்க்கம், அவர் சொல்வதுதான் மார்க்க சட்டம், அவரை தவிர ஒரு அறிவாளி இந்த மனித சமுதாயத்திலே இல்லை என்றெல்லாம் நினைத்தால் அது நம்மை வழிகேட்டிலே கொண்டு போய்விடும். நாம் சொந்தமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொன்னது உண்மையா, சொன்னதற்கு என்ன விளக்கம், சொல்லுகிற விளக்கம் சரியா என்றெல்லாம் ஆய்வு செய்வது நம்முடைய தலையாய கடமை தோழர்களே. அப்படி நாம் நம்முடைய வாழ்வை பயிற்றுவிக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தவர்களோடு இருந்து கொண்டு அப்படியே பேசும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயிற்றை பார்த்து விட்டார்கள். ஒரு நாள் அந்த வயிற்றிலே கொஞ்சம் அப்படியே கீழே கற்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. பாலகன் அல்லவா, 10 வயது பாலகன் அல்லவா. அவர் மூத்த சஹாபாக்களை அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வயிற்றிலே ஏன் கற்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், பசியினால் தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில் கற்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்றார்கள். அனஸ் அவர்களை பாருங்கள், ஓடி போய் உம்மு சுலைம் அவர்களே, எனது தாயே, அல்லாஹ்வுடைய ரசூல் வயிறில் கற்கள் கட்டப்பட்ட நிலையில் பள்ளியில் இருக்கிறார், பசி குடிமை தாங்காமல் என்று சொன்னவுடன் உம்மு சுலைம் அவர்கள், மகனே, நம்மில் 1-2 பேருக்கு மட்டும் கொஞ்சம் ரொட்டி துண்டுகள் உண்டு, எடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் அழைத்து வா, பசியை தீர்ப்போம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனஸ் அழைத்து வர வந்து நின்றார். மக்களோடு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் எப்படி கூப்பிடுவது என்று நான் கொஞ்சம் தூரமாக நின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன உமது வீட்டில் விருந்தா என்று கேட்டார். ஆமாம் யா ரசூலல்லாஹ் என்றேன். முன்னால் செல், நான் பின்னால் வருகிறேன் என்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் அவர்களுக்கு பின்னால் போய் வீட்டிலே உணவு உண்டார், சஹாபாக்களுக்கெல்லாம் அற்புதம் நிகழ்த்தினார் என்று போன்ற பயான்களை நாம் பார்த்திருப்போம். இனி கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்தவரையில் அவர் நபி மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர், ஆன்மீக தலைவர், போர் என்று வந்தால் போர் தளபதி, குடும்பத்தினுடைய தலைவர், சமுதாய தலைவர், ஒரே நேரத்தில் ஒரு 8-10 பதவிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு சொந்தமான, சொன்னால் உயிர் விடுகிற தோழர்களை பெற்றிருக்கின்ற ஒரு மாமனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் மழை போல கிராமத்துப்புற மக்கள் எல்லாம் பைத்துல் மாலில் ஏதாவது வந்து கேட்டால் ஒட்டகம் நிறைய ஏற்றி அனுப்புங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அளவுக்கு பைத்துல் மாலில் நிரம்பி வழிந்த அரசாங்க சொத்து நிரம்பி இருந்த நேரத்தில் கூட
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பசியை போக்கியது யாருங்க? ஒரு பணியாளர். எந்த பணியாளர்? அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு பணியாளர். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்து மக்களோ கிறிஸ்தவ மக்களோ இஸ்லாம் அல்லாத மக்களோ படித்தால் இஸ்லாத்தை தழுவாம நிச்சயம் இருக்க மாட்டார்கள், நிச்சயம் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவான உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த அறிவிப்பு தெரியுமா உங்களுக்கு? தெரிந்து கொள்ளுங்கள். நாளது தேதியிலிருந்து அரசாங்க சொத்திலிருந்து ஒரு பைசா கூட முஹம்மதோ முஹம்மதுடைய குடும்பத்திற்கோ ஹலால் அல்ல, அது ஹராம் என்றார்கள். பைத்துல் மாலிலே இருந்து பொருளாதாரம் பெறுவது, தர்மம் இந்த முஹம்மதுடைய குடும்பத்திற்கு ஹராம் என்று அறிவித்தார்கள். ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களும் உங்களை நேசித்து அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் மக்களின் பொருளாதாரத்தின் மீது ஆசை கொள்ளாதீர்கள் என்றார்கள். ஆசை கொள்ளுவாரா அல்லாஹ்வுடைய ரசூல்? அல்ல. யாசகம் கூடாது, மக்களுடைய பொருளாதாரத்தை விரும்புதல் கூடாது, பைத்துல் மால் கூடாது, தர்மம் கூடாது. அது மட்டுமல்ல, நான் ஒரு 100 ஆடுகளை வைத்து ஆடு மேய்த்து குடும்பத்தை சம்பாதிக்கிற சொந்த தொழில் செய்கிற முஹம்மது நான் மரணித்தால் எனது சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு போய் சேர வேண்டும் என்று அறிவிப்பு செய்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் நிறைய ஆன்மீகவாதிகளை இந்த மனித சமுதாயம் பார்த்திருக்கிறது, குறிப்பாக இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள். சமீபத்திலே புட்டவர்த்தியில் சாய்பாபா மரணித்தார். யஜூர் வேத பூஜை அறை என்ற ஒரு அறை உண்டு, அது அவருடைய பர்சனல் அறை. அந்த அறையை திறந்து பார்த்தால் தங்க கட்டிகளுடைய மரணத்திற்கு பிறகு அந்த அறையை போய் திறந்து பார்த்தால் தங்க கட்டிகள், வைரங்கள், வைடூரியங்கள், கட்டுக்கட்டாக பணங்கள், காசோலைகள் என்று தனியாக நிரம்பி கிடக்கிறது. 40,000 கோடி ரூபாய் சொத்து. தனிமையில் இருந்து ஆன்மீகத்தை தான் சிந்திக்கிறார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் காணிக்கையை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் பகவான் பாபா. பெண்ணும் இல்லை, மனைவியும் இல்லை, குழந்தையும் இல்லை. அவர் ஏன் இப்படி காணிக்கைகளை எல்லாம் பதுக்கி வைத்துக் கொண்டார் என்று கேட்பதற்கு இந்த மனித சமுதாயத்திலே ஆள் இல்லை. காணிக்கை சீடர்கள் காணிக்கை கொடுத்தால் அறக்காவலகத்திலே கொடுத்து உரிய முறையில் ரசீதை வாங்கி கொடுக்க வேண்டும், அதுதான் மரபு. காணிக்கை முழுக்கையும் இப்படி பதுக்கி வைத்துக் கொண்டு பல லட்சம் கோடி ரூபாய், 40,000 கோடி ரூபாய் சொத்து இன்றைக்கு பாபாவால் திரட்ட முடிந்தது என்றால் இந்த மனித சமுதாயத்தினர்கள் இன்னும் இந்த ஆன்மீகவாதிகளுக்கு பின்னால் போய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன அநியாயம். வருமானத்துறை அதிகாரிகள் உண்டு, வெளிநாட்டிலே யாராவது கருப்பு பணம் சேமிக்கிறார்களா என்று கண்டெடுத்து அந்த கருப்பு பணத்தை கைப்பற்றி நாட்டு மக்களுக்கு செலவிடுவதற்காக உச்சநீதிமன்றத்தின் மூலம் சிறப்பு படை நியமிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அப்படி சிறப்பு புலனாய்வு படைகள் உண்டு, வருமானத்துறை அதிகாரிகள் உண்டு, சிபிஐ உண்டு. யாராவது இப்படி ஆன்மீகவாதிகளை சோதித்ததுண்டா? அவருடைய சொத்து கணக்கை நோட்டமிட்டதுண்டா? பரிசோதனைக்கு எடுத்ததுண்டா? இந்த இந்திய திருநாட்டில் 200க்கு மேல் உயிரோடு இருக்கிற கடவுள்கள் உண்டு. உயிரோடு உள்ள கடவுள் 200க்கு மேல் இந்த இந்தியாவிலே உண்டு. எல்லோருடைய சொத்து கணக்கையும் எடுத்தால் இந்தியா வேறு நாடுகளுக்கு கடன் கொடுக்கலாம். அசாம், ஒரிசா போன்ற ஏழ்மையில் வாழுகிற மக்களை இந்த பொருளாதாரத்தை கொண்டு மேன்மட்டத்திலே உயர்த்தலாம், பசியை போக்கலாம். ஆனால் இந்த மனித சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் திருந்த மாட்டார்கள். ஆன்மீகத்தின் பெயரால் ஆன்மீகவாதிகளை நம்பி 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 இந்த மனித சமுதாயம் நித்யானந்தை போல 1000 நித்யானந்தாவை இவர்கள் உருவாக்குவார்களே தவிர திருந்த மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு ஆன்மீகவாதி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி என்கிறான், முஸ்லிம்களுக்கு அல்ல. இவர் மக்கத்து வாசிகளுக்கோ முஸ்லிம்களுக்கோ உள்ள நபி அல்ல. உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை வந்த இறை தூதர். இவர் ஆன்மீகத்தை போதிக்கும் போது மிகப்பெரிய செல்வந்தர். கதீஜாவை திருமணம் முடித்த காரணத்தினால் அந்த அம்மாவுடைய செல்வம் சேர்ந்து கிடைத்து அவரை போல ஒரு கொடை வள்ளலை மக்காவிலே யாரும் பார்க்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஜமீன்தார் அல்லாஹ்வுடைய ரசூல், மிகப்பெரிய கோடீஸ்வரர் அல்லாஹ்வுடைய ரசூல். வியாபார வர்த்தக குழுவில் அவரை விஞ்சுகின்ற ஒரு வியாபாரி யாரும் மதீனாவிலே கிடையாது, மக்காவிலே கிடையாது. அப்படிப்பட்ட செல்வந்தராக இருந்து இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த ஆன்மீக பாதையை மக்களுக்கு சொல்ல போய் கடைசியில் அவருடைய பணியாளர் அவருடைய பசியை போக்கினார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் மூலையிலே சுருண்டு கிடந்தார். அனசவர்கள் ஓடி போய் அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய ரசூலே என்றார்கள். என்ன என்று கேட்டார். என்ன பேச்சிலே ஒரு நடுக்கம். பள்ளியிலே மூலையில் சுருண்டு கிடக்க என்ன காரணம்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு இருக்கிறார் என்று மீண்டும் வீட்டுக்கு போகிறார். 4-5 நபிமொழிகளை நீங்கள் பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கும் போது பேச்சில் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட்டால் அபூ தல்ஹா ஓடி போய் வீட்டிலே ரொட்டிக்கு ஏற்பாடு செய்வார். மூளையிலே கொஞ்சம் அப்படியே ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்தால் அனஸ் அவர்கள் ஓடி போய் வீட்டிலே உணவுக்கு ஏற்பாடு செய்கிறார். உம்மு சுலைம் பார்த்தால் உடனே கையை பிடித்துக் கொண்டு யார சொல்லலாம் பால் அருந்துங்கள் என்று பசியை போக்குகிறார்கள். சொல்லவா, பகல் நேரம் பாலைவனத்து பெருவீதியில் வெயில் கடுமையாக இருக்கும் போது யாருமே லுகாவுடைய நேரத்தில் வெளியே வரமாட்டார்கள். லுகருக்கு மட்டும் பள்ளிக்கு வருவார்கள். அந்த லுகாவுடைய நேரம் என்பது யாரும் வெளியே நடமாட முடியாத நேரம். உமர் அவர்கள் வீட்டிலே இருந்து வெளியே வருகிறார். அபூபக்கரை பார்க்க செல்கிறார். அபூபக்கர் வீட்டினுடைய வெளியே நிற்கிறார். 2 பேரும் சேர்ந்து திரும்ப பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் வருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் வந்தவுடனே என்ன இந்த நேரத்தில் வெளியே நிற்கிறீர்கள் என்று கேட்கும் போது உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, பசியின் கொடுமை காரணத்தினால் வெளியே வந்தேன். அபூபக்கர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அதுதான் காரணம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பசியினால் தான் நானும் வீட்டிலே இருந்து வெளியே வந்தேன். பார்க்க முடியுமா ஒரு தலைவரை, இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதியை, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை உலகம் பார்த்ததுண்டா தோழர்களே? அதைத்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னை வளர்த்து ஆளாக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர் பசி கொடுமையோடு இருந்ததை நான் பார்த்தேன். தோழர்களிடத்திலே கேட்டேன், ஏன் கற்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது வயிற்றில், என்ன காரணம் என்று கேட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் பசியினால் கட்டியிருக்கிறார் என்று சொன்னவுடன் என்னால் தாங்க முடியவில்லை. நான் போய் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பசியை போக்கினேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பசியை நான் போக்கினேன் என்று சொன்னார்கள். இந்த தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாரா இல்லையா? அல்லாஹ்வே, குடும்பத்தில் வர்க்கத்தை ஏற்படுத்து, குழந்தை செல்வத்தை கொடு, பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்து, நிறைய ஆயுளை இவருக்கு போட்டுக் கொடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த காரணத்தினால் இவருக்கு 120 குழந்தைகள், பேர குழந்தைகள். இவர் அன்றைக்கு 100 வயது வரை வாழ்ந்த ஒரு நபித்தோழர். நபித்தோழர்களில் கடைசியாக மரணித்த நபித்தோழர் என்று கூட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். நபித்தோழர்களை பார்த்தவர்கள் தாபியன்கள். நிறைய தாபியன்களுக்கு ஆசிரியராக இருந்தார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு மார்க்கப்பட்டுள்ளவர், கல்வியில் தேர்ந்தவர், திருக்குர்ஆனை மனனம் செய்தவர். தாபியன்களுடைய ஆசிரியர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனைக்கு ஆளானவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக நம்முடைய வளர்ந்து வருகிற, நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு மனமார வாயார அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரை வைத்து குடும்பம் குடும்பமாக மனமார இந்த மனித சமுதாயத்தில் பிலால், அம்மார், சுஹைப், யாசிர், அனஸ் போன்ற நபித்தோழருடைய பெயர்களை நம்முடைய குடும்பங்களிலே வளர்ந்து வருகிற நம்முடைய மக்களுக்கு வைத்து, பிறக்க போகிற மக்களுக்கு வைத்து மனமார வாழ்த்த வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த பெண்மணியுடைய பெயர்களை பெண் குழந்தைக்கும், ஆண் மக்களுக்கு இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் கேட்ட பிறகு அவர்களை நம்முடைய வாரிசுகளுக்கு பெயர்களாக வைத்து வாயார மனமார நம்முடைய குடும்பங்களிலே நாம் கூப்பிட வேண்டும். தோழர்களே, இவர்களை எந்த காலமும் நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய பிரார்த்தனையில் அல்லாஹ்வே, ஈமானில் எங்களுக்கு முந்தி சென்று இந்த உலகத்தை விட்டு மரணித்த அந்த நல்லவர்களுக்கு நீ கபிரிலும் மறுமையிலும் உயர்வான அந்தஸ்தை கொடு, அவர்களோடு எங்களை சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்ப்பாயாக என்றெல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பிரார்த்தனையில் சஹாபாக்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். தோழர்களே, அவர்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். வானத்திற்கு எப்படி நட்சத்திரம் அழகோ அதே போல எனக்கு அழகு இந்த என்னுடைய நபித்தோழர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? அப்படி வாழ்ந்து மரணித்தவர்கள் அந்த தோழர்கள். அந்த தோழர்களை குறித்து கேட்கும் போது, படிக்கும் போது என்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில் உயர்வான மதிப்பு இருக்க வேண்டுமே தவிர தாழ்வான மதிப்போ கெட்ட சிந்தனையோ குறைந்து மதிப்பிடுதலோ 1% கூட வந்துவிடக் கூடாது. அந்த எண்ணம் துடைத்தெறியப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தொடர் நிகழ்ச்சி இங்கே நடத்தப்படுகிறது. இனி ஒரு சிறப்புமிக்க ஒரு நபித்தோழரை நாளை தினம் பார்ப்போம். அவருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்து எவ்வளவு பெரிய ஒரு முஜ்தஹிதாக, சிறந்த ஒரு தோழராக, சஹாபாக்களில் உமர் அவர்கள், அபூபக்கர் போன்றவர்கள் எல்லாம் மார்க்க விளக்கம் கேட்கிற அளவுக்கு சிறந்த ஒரு நபித்தோழராக ஒரு நபித்தோழர் வாழ்ந்து மரணித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.